அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சுலபமான ஆசனம் ஒன்றும் மிகவும் கடினமான ஆசனம் ஒன்றும் பார்க்க போகிறோம். இது ரொம்ப கடினமான ஆசனம் ஒன்று பண்ண போகிறோம். அது பேர் வந்து சீராசனம். அதை வந்து எல்லாரும் பண்ண முடியாது. அது வந்து ஒரு சரியான வழிகாட்டுதலோட பண்ணாதான் அதை பண்ணணும். கூட ஒரு ஆளை வச்சுட்டு தான் அதை பண்ணணும். அதனால வந்து எல்லாரும் இதை முயற்சி செய்யாதீங்க. சரியான வழிகாட்டுதலோட இதை முயற்சி செய்யுங்க. நான் இப்போ அதை முயற்சி செஞ்சு பண்ண போகிறேன். தொடர்ந்து என் வீடியோவை பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னை மோட்டிவேஷனாக வச்சுக்கோங்க. கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறேன், கற்றுக்குறோம். வெல்கம் பேக். இப்போ நம்ம பார்க்க போற ஆசனம் பேர் தான் வஜ்ராசனம். வஜ்ராசனம் எப்படி பண்ண போறோம்னா ரொம்ப சிம்பிள். 5 ஸ்டார் விளம்பரம் பார்த்துருக்கீங்களா? எதுவுமே பண்ணாம இருந்து பாருங்க கொஞ்ச நேரம்ட்டு. அந்த மாதிரி நம்ம வந்து சிம்பிளா எதுவுமே பண்ணாம இருக்கிற பேர் தான் வஜ்ராசனம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி முட்டி போட்டுக்கலாம். முட்டி போட்டுக்கிட்டு இந்த பாதம் இருக்குங்களா, இந்த பாதத்தை வந்து நல்லா ஃபிளாட்டா ஃபிளாட் சர்ஃபேஸ் இந்த மாதிரி வச்சு காலை வந்து இந்த தொடையை வந்து அடிக்காலை வந்து நம்ம அப்படியே அழுத்துன மாதிரி வச்சுட்டு சாதாரணமா இந்த 2 கை இருக்கு பார்த்தீங்களா, எடுத்து முட்டி மேலே வச்சுட்டு மேலே அப்படியே பார்த்துட்டு மூச்சு லைட்டா இழுத்து விட்டுதான். இது பேர் தான் வந்து வஜ்ராசனம். அதான் சொன்னேன்ல, கொஞ்ச நேரம் எதுவுமே பண்ணாம இருந்து பாருங்க. அதுதான் இது. இதெல்லாம் எகிப்துல பாத்துருக்கீங்களா? அந்த மம்மி அந்த எகிப்துல முன்னாடி ஒரு சாலை வந்து இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு பூனை சாலை மாதிரி. அதெல்லாம் வந்து இங்கிட்டாவும் உட்காந்துட்டு இருக்கும். ஆனா என்ன, கால் வந்து பிளாட்டா வச்சு உட்காந்துட்டு இருக்கோம், சிம்பிளா இருக்கிற மாதிரி. இந்த ஆசனம் மூலியமா நம்ம இது பண்றது மூலியமா என்ன ஆகும்னா, இந்த இந்த காது வலி, இந்த பாத வலி, இந்த குதிகால் வலி இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப நல்லதுங்க. இது பண்ணும்போது அழகா அப்படியே இந்த வலி, சிம்பிளா இது வந்து சும்மா எதுவுமே பண்ணாம இருந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ற மாதிரி தான் பண்ணேன். ஆனா இந்த இடம்லாம் வந்து சரியான வலி வலிக்குது. நம்ம மொத்த வெயிட்டுமே வந்து இந்த இடத்துல அழுத்துறதுனால இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகி ரத்த ஓட்டம்லாம் வேகமா போய் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வலியோ இல்லைன்னா வந்து இந்த நரம்பு சுத்திட்டு இருக்கும். நிறைய பேருக்கு வந்து காலில் வந்து நரம்பு எல்லாம் சுத்தி இருக்கும். அதெல்லாம் இது பண்றவங்களுக்கு வந்து அதாவது வந்து ரொம்ப நேரமா நின்று வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, காலையில இருந்து இந்த மார்க்கெட் பில்டிங்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஃபுல்லா காலையில இருந்து அதாவது வந்து உட்காரவே மாட்டாங்க, ஃபுல்லா நின்றுட்டே வேலை செய்வாங்க. அவங்கலாம் வந்து காலையிலயோ நைட்லயோ இதை பண்ணி பாருங்க. அவங்களுக்கு வந்து இந்த காலில் வலி எல்லாமே வந்து ரிலீஃப் ஆகும். ரத்த கட்டிட்டு அதாவது வந்து அங்கங்க ரத்த கட்டி நரம்பெல்லாம் சுத்திட்டு இருக்கும். அவங்களாம் இதை பண்ணீங்கன்னா வந்து மிகவும் ரொம்ப நல்லது. செய்யுங்க. இது வந்து இப்ப இருக்கிற இந்த இதுல வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வேலைதான் செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது வந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காராமே அந்த சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் உட்காருவாங்க, மிச்ச நேரம் ஃபுல்லா உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து இந்த ஆசனம் வந்து மிகவும் நல்லது. ஆனா இதுலயும் வந்து இன்னொன்னு நம்ம நுரையீரலுக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம அந்த மாதிரி விரிஞ்சு இது பண்றதுனால வந்து சுவாசம் வந்து ரொம்ப சீரடையும். இந்த நுரையீரலுக்கும் வந்து இந்த ஆசனம் வந்து மிகவும் பயனுள்ளதா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற ஆசனம் தான் வந்து சீராசனம். சீராசனம் பண்றதுக்கு முன்னாடி சீராசனம் வந்து மிகவும் வந்து ஒரு கடினமான ஆசனம். அதை பண்ண முடியாதவங்க சிம்பிளா அர்த்த சீராசனம், அதாவது வந்து பெருசு பண்ண முடியாதவங்க கொஞ்சம் சிறுசா வந்து இதை பண்ணி அதுல இருக்கிற பயன்ல பாதி வந்து இதை நம்ம அடையலாம். இது எப்படி பண்ணணும்னா ஒண்ணும் இல்லை. இப்ப நம்ம எப்படி வஜ்ராசனம் பண்ணுமோ அந்த வஜ்ராசனத்திலேயே அப்படியே தொடர்ந்து பண்ணக்கூடிய ஆசனம் தான் இந்த அர்த்த சீராசனம். எப்படின்றத பாருங்க. ஒண்ணுமே இல்லை. எப்படி நம்ம வஜ்ராசனம் பண்ணோம் பார்த்தீங்களா, வஜ்ராசனம் பண்ணது அப்படியே தொடர்ந்து என்ன பண்ண போறோம்னா தலையை எடுத்துன்னு போயிட்டு பிளாட்டா வந்து தரையில போயிட்டு மோத போறோம். மோதி இந்த இடத்துல இருக்கீங்களா, இந்த கை ரெண்டையும் வந்து தலையை பிடிச்சி தலையை வந்து அழுத்த போறோம். அழுத்தி கால் மட்டும்தான் இங்க இருக்க போகுது. இதுதான் அர்த்த சீராசனம். அர்த்த சீராசனம் இது பண்றது மூலியமா என்ன ஆகுதுன்னா ரத்த ஓட்டம் வந்து மண்டைக்கு போய் நம்ம ப்ரெஷர் இந்த மூளைக்கு ரத்தம் போய் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரொம்ப குறைக்கும். இதனால வந்து நிறைய பலன் இருக்கு. தொடர்ந்து பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம பண்ண போற ஆசனம் தான் வந்து சீராசனம். சீராசனம் மிகவும் கடினமான ஆசனங்களில் ஒன்றுதான் சீராசனம். இதை வெறும் வயிற்றுல தான் பண்ணணும். பிரெக்னன்ட் லேடிஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நிறைய அதாவது வந்து நான் படிச்ச அந்த பிடிஎஃப்ல இதை பத்தி போடவே இல்லை. இதை வந்து
நீங்க வந்து பயிற்சி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து அப்படியே எடுத்துட்டாங்க. நீங்க முடிஞ்ச அந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு நான் இதுல அட்டாச் பண்ண முடியாதுன்னு பாக்குறேன், அட்டாச் பண்றேன் பாருங்க. அப்படியே எப்படி சொல்லிட்டே வருவாங்க. அர்த்த சீராசனத்தை சொல்லிட்டு இந்த சீராசனத்தை பத்தி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து இது அவ்வளவும் வந்து ஒரு சரியான வழிகாட்டுதல். ஒருத்தவங்க இருந்து அதை வந்து தொடர்ந்து உங்களுக்கு இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு கூடவே இருந்து பண்ணா மட்டும்தான் இந்த ஆசனத்தை பண்ணணும். அவ்வளவும் வந்து இது வந்து ஒரு கடினமான ஆசனம். கடினமான ஆசனம்னா நம்ம கொஞ்சம் உடம்புக்கு வந்து ஏதாவது வந்து தீங்கு விளைவிக்கலாம். அதனால வந்து வழிகாட்டுதலோட பண்ணனா இல்ல, பயிற்சி செய்யுங்க. பயிற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம். நான் வந்து இது ரொம்ப, அதாவது வந்து இது மனக்கெட்டு கருத்துக்கிட்டு ரொம்பவும் பயிற்சி செஞ்சுதான் இந்த ஆசனத்தை வந்து பண்ணிக்கிறேன். இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, தொடர்ந்து ஒரு 5 நாள் கிட்ட நான் வந்து இதை நிக்கிறதுக்கு வந்து பயிற்சி செஞ்சேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, முயற்சி செய்யறேன். நம்ம கத்துக்கிறதுக்கு தானே ஒன்றும் கத்துக்கிறோம். ஏன்னா அப்படி பண்ணனா இடம் இல்லைங்க, சரியான இடம் இல்லை. அதனால வந்து இப்படி பண்றேன். அதுக்கப்புறம் வந்து சரியா நின்னதுக்கு அப்புறம், சரியா நிக்க முடியும் அப்படின்னதுக்கு அப்புறம் நான் இப்படி பண்றேன். உங்களுக்கு மூஞ்சி தெரியுற மாதிரி பண்றேன், டூப்பு நினைச்சுக்காதீங்க. அதேதான், நம்ம வஜ்ராசன நிலையில இருந்து தலையை வந்து கீழே வச்சு நம்ம காலை மட்டும் மேல தூக்க போறோம். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் பண்ணணும். அத்தாடா ஃபெயில் ஆயிட்டேன். நல்லா இருக்குல்ல, பெல்ட் அடிக்கிறது. இதுதான் பைக் அப்படியே தனா அப்படியே பெல்ட் அடிக்கலாம் போல இருக்குப்பா. தலை சுத்துது.